2024 மக்களவைத் தேர்தலின் 3ஆம் கட்ட தேர்தல் நேற்று முடிந்திருக்கும் நிலையில் மத்திய பிரதேசத்தில் இருக்கும் 9 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த 9 தொகுதிகளில் ஒன்றான பெதுல் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் முடிந்து வாக்குப்பெட்டிகளை ஸ்ட்ராங் ரூம் என சொல்லப்படும் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று இரவு கொண்டு சென்ற பொழுது திடீரென வாக்குப்பெட்டிகளை கொண்டு சென்ற பஸ் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது வரை வந்திருக்கும் தகவல் படி சில வாக்குப்பெட்டிகள் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் சேதமடைந்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் டிரைவருக்கும் பஸ்ஸில் பயணித்த அதிகாரிகளுக்கும் எந்தவித காயமும் இல்லாமல் தப்பினர் என்று சொல்லப்படுகிறது. இச்சம்பவம் நேற்று இரவு 11 மணி அளவில் மத்திய பிரதேசத்தில் முல்டாய் சட்டமன்ற தொகுதியில் உள்ள கோலா என்னும் கிராமத்தின் அருகே நடந்துள்ளது. எதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்று ஆராய்ந்த பொழுது பஸ்ஸில் ஏற்பட்ட தீப்பொறி ஒன்று பரவியதால் ஏற்பட்ட விபத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 4 வாக்குப்பெட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. வாக்குப்பெட்டிகளுக்கு சேதாரம் எனில் பதியப்பட்ட வாக்குகளில் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்விக்கு அது குறித்த ரிப்போர்ட்டை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருப்பதாகவும் தேவைப்பட்டால் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என்றும் அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். விபத்து ஏற்பட்ட பெதுல் மக்களவைத் தொகுதியில் 72.65% வரை வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. பெதுல் மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1996ஆம் ஆண்டு தொடங்கி தொடர்ந்து பாஜக தான் இங்கு வென்று வருகிறது. அதன்படி மத்திய பிரதேசத்தில் பாஜகவின் கோட்டையாகவே பெதுல் மக்களவை தொகுதி இருந்து வருகிறது. ஆனால் இம்முறை பாஜக காங்கிரஸ் இடையே கடும் போட்டி இருப்பதாகவே சொல்லப்பட்டது. ஏப்ரல் 26 அன்று நடந்த 2ஆம் கட்ட தேர்தலிலேயே பெதுல் தொகுதிக்கு தேர்தல் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் அசோக் பாலவி மரணம் அடைந்ததால் தேர்தல் மே 7 அன்று தள்ளி வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது தேர்தல் முடிந்துள்ள நிலையில் இத்தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இத்தொகுதியை சுற்றி தொடர்ந்து இதுபோல் அசம்பாவிதங்கள் நடப்பதால் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது.